Hi friends, welcome to Sakthiskitchen. ரொம்பவே டேஸ்டான வதக்கி அரைக்கக்கூடிய தக்காளி சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனாலும் கெடாது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ரொம்பவே அருமையான சட்னி, வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம ஹேர் நல்லா க்ரோத் பண்ணும், ஹீட்டை குறைக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 2 பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம். எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஸ்ட் சீக்கிரமாக பண்ணிடும், அதனால் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கணும். அந்த பூண்டோட கலர் ஜஸ்ட் கோல்டன் கலர் லைட்டாக வந்தால் போதும். இப்போ பூண்டோட கலர் மாறிடுச்சு இல்லையா, 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. கூடவே ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்ப்பதால் ரொம்ப டேங்கி டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்போ பழுத்த தக்காளி 3 தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா சுருண்டு வதங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி மேஷ் ஆன மாதிரி நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போது நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். நான் தேங்காவில் பேக் சைடில் இருக்க பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிட்டேன். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. வயிற்றுக்கு போனாலும் லேட்டாக டைஜஸ்ட் ஆகும், நமக்கு அது தேவையில்லாதது, அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதங்கின தக்காளி ஆறணும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டோன்னா இதில் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச தக்காளி சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தாளிப்பு பேனில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த தாளிப்பு எடுத்து இந்த சட்னியில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த எண்ணெய் சட்னி எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி சட்னி. நம்ம வதக்கி அரைக்கிறதால ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவே 2 தோசை சாப்பிடுவீங்க, இட்லி சாப்பிடுவீங்க. ஒரு இட்லிக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் தக்காளி சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.